Linear seating arrangement is video 18. 7 members of a family J, K, L, M, N, O, P are to be seated in a row from left to right. இதில் வந்து 7 பேர் இருக்காங்க. 7 பேரை எப்படி உட்கார வைக்கணும்னா left to right நம்ம உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் the one standing at the left end will be called the first and the one standing at the right end will be called the seventh. இங்கே உட்கார்ந்துருக்கு ஒரு 1, அதுக்கப்புறம் 2, இப்படி போய் கடைசியாக உட்கார்ந்துருக்கு ஒரு 7. Their professions are lawyer, accountant, social worker, IAS, housewife, commissioner and student, not necessarily in the same order. எப்படி வேணாலும் உட்காரலாம். அப்போ என்னென்ன கொடுத்துருக்குன்னா அவங்க பேர் மாதிரி ஜேகே எல்எம்என் ஓபி அவங்களுடைய பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கு, அவங்களுடைய ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ நேம்ஸ் கொடுத்துருக்கு, பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கு, ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால நம்ம அதை வந்து ஒரு டேப்லர் காலமாக வரைஞ்சிருக்கோம் பாருங்க. இது வந்து அவங்களுடைய பொசிஷன்ஸ், இதுல நேம்ஸ் எழுதிக்கும், இதுல ப்ரொஃபஷன்ஸ் எழுதிக்கும். கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு இப்ப வருவோம். என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா தேர்ட் பர்சன், இதுல இருந்து தான் கண்டிஷன் ஆரம்பம். இந்த தேர்ட் பர்சன் இஸ் த ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துருக்கு. த தேர்ட் பர்சன் இஸ் த ஹவுஸ் ஒய்ஃப். அப்ப நம்ம என்ன பண்ணணும், கீழே போய் இந்த 1 2 3 மட்டும் வரிசையா இருக்கும்னு சொல்லியாச்சு. தேர்ட் பர்சன் ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம இந்த தேர்ட் பர்சனுக்கு கீழே இங்க வந்து நம்ம அவங்களுடைய ப்ரொஃபஷன்ஸ் எழுதிக்கும். இந்த தேர்ட் பர்சன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, இந்த தேர்ட் பர்சன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஆனா இது யாருன்னு நமக்கு தெரியாது. சரியா? இப்ப மேல போவோம். M who is not a commissioner will stand after the person who immediately follows N. எம்ங்கிறவர் கமிஷனர் கிடையாது. அப்ப ஹவுஸ் ஒய்ஃபும் கிடையாது, என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா கமிஷனர் கிடையாது. எம்ங்கிறவர் கமிஷனர் மட்டும் இல்ல, மற்ற 7ல என்ன வேணாலும் இருக்கலாம். லாயரா இருக்கலாம், அக்கௌண்டண்டா இருக்கலாம், சோசியல் ஒர்க்கரா இருக்கலாம், ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஆனா அவர் கமிஷனர் மட்டும் கிடையாது. இவர் வந்து கமிஷனர் கிடையாது. ஆனா இவருக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா will stand after the person who immediately follows N. அதாவது என் இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இவரை பின்தொடர்ந்து ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு அப்புறம் இவர் நிப்பாரு. இப்படி வரணும். என் எம்ங்கிறது இப்படி வரணும். ஆனா எம் வந்து கமிஷனர் கிடையாது. என் விட்டு எண்ணுக்கு எம்முக்கு நடுவுல ஒரு ஆள் இப்படி இருக்கணும் இந்த பொசிஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க ஆனா இதை வச்சு இப்ப நம்ம ஒன்றும் ஃபில்அப் பண்ண முடியாது, அதனால நான் கீழே அப்படி போகல. அடுத்து வந்து ஜே இஸ் த சோசியல் ஒர்க்கர். ஜேங்கிற ஒரு சோசியல் ஒர்க்கர், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் எந்த பொசிஷன்ல இருக்காருன்னு தெரியல. எந்த பொசிஷன்ல இருக்காரோ அதை தான் நம்ம ஃபில்அப் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சது பொசிஷன் மட்டும்தான். அந்த பொசிஷன் தெரிஞ்சாதான் ஃபில்அப் பண்ண. இப்ப தேர்ட் பர்சன் ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்ததுனால அதை போய் ஃபில்அப் பண்ண, ஆனா தேர்ட் பர்சன் யாருன்னு தெரியல. ஜே வந்து சோசியல் ஒர்க்கர்னு தெரியுது, ஆனா அவர் எந்த பொசிஷன்ல இருப்பார்னு தெரியல. அப்ப கீழே போய் அவரை நம்ம உட்கார வைக்க முடியல. எம் வந்து கமிஷனர் இல்ல, ஆனா அவர் வந்து எண்ணுக்கு அடுத்து நிக்கிற ஆளுக்கு அடுத்து நிப்பார்னு கொடுத்துருக்கு. அவரையும் எங்க உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. அடுத்து வருவோம். லாயர் ஸ்டாண்ட் சிக்ஸ்த் பொசிஷன்ல லாயர் இருக்காருன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த சிக்ஸ்த் பொசிஷன்ல வந்து நம்ம லாயரை உட்கார வச்சிருவோம். இங்க லாயர், அவரு யாருன்னு தெரியல, ஆனா சிக்ஸ்த் பொசிஷன்ல லாயர் இருக்கார். சரியா? இவர் வந்து ஒரு லாயர், சிக்ஸ்த் பொசிஷன்ல லாயர் இருக்கார். இப்ப 2 இது பொசிஷன், ப்ரொஃபஷன் வந்து எந்த பொசிஷன்னு தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. அப்ப நம்ம என்னென்ன போட்டோம், இதை போட்டோம், இதை போட்டோம். இன்னும் இது 2 நமக்கு ஃபில்அப் பண்ண தெரியல. The accountant stands to the immediate left of commissioner. இப்ப வந்து இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட். சரியா? இந்த சைடு வந்து லெஃப்ட், இந்த சைடு வந்து லெஃப்ட், இந்த சைடு ரைட். நமக்கு நார்த் வெஸ்ட் மாதிரி தான், நார்த்ல உட்கார்ந்துருக்க மாதிரி தான், ஃபேசிங் நார்த் போடுவோம்ல அதே மாதிரி தான். அப்போ வந்து நம்ம லெஃப்ட்டை வந்து எப்படி எடுத்துக்கோன்னா அதே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல லெஃப்ட்ல எடுத்துக்கணும். அதாவது அக்கௌண்டன்ட் உட்கார்ந்து அடுத்து கமிஷனர் உட்காருவார். இதுதான் நான் வந்து உங்களுக்கு நார்த்து கொடுத்த லெஃப்ட்னா ஆர்டர் மாத்தாம அப்படியே எழுதிங்க. முதல்ல அக்கௌண்டன்ட் எழுதி அப்புறம் கமிஷனர் எழுதுங்க. அப்ப அக்கௌண்டன்ட் கமிஷனர் வந்து சேர்ந்துதான் உட்காரணும். அக்கௌண்டன்ட் கமிஷனர் வந்து பிரியவே கூடாது. அக்கௌண்டன்ட்டும் கமிஷனரும் சேர்ந்துதான் உட்காரணும். கீழே போய் அவங்களுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்போம். ஒண்ணு இங்க உட்காரலாம் அக்கௌண்டன்ட் கமிஷனர், இல்லைன்னா இங்க உட்காரலாம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்துதான் உட்காரணும். இந்த இடத்துல மட்டும் அக்கௌண்டன்ட் கமிஷனர் உட்கார முடியாது. அக்கௌண்டன்ட் கமிஷனர் சேர்ந்து உட்காரணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து P stands to the immediate right of O. அப்ப நான் வந்து இது நார்த் ஃபேசிங் அப்படின்னா எப்படி போடணும்னா O உட்கார்ந்து, ரைட் ஆஃப்னா முதல்ல O உட்கார்ந்து அப்புறம் P உட்காரணும்.
and P stands to the immediate right of O and to the immediate left of K. அப்போ வந்து P உட்கார்ந்து அதுக்கப்புறம் K உட்காரணும். இப்படி OPK 3 பேரும் ஒன்னாதான் உட்காரணும். இன்னும் நமக்கு அந்த பொசிஷன்ஸ் தெரியாதனால அதையும் நம்ம ஃபில்அப் பண்ண முடியாது. ஆனா மொத்தத்துல OPK ஒன்னா உட்காரணும். P stands to the immediate right of O அப்படின்னா மாத்தி சொல்லணும். ஓக்கு அப்புறம் P உட்காரணும் அப்படின்னு நம்ம மாத்தி சொல்லணும். and to the immediate left of K அப்படின்னா முதல்ல P உட்கார்ந்து அப்புறம் K உட்காரணும். அந்த ரெண்டையும் சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன், O உட்கார்ந்து P உட்கார்ந்து K உட்காரணும், N உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு M உட்காரணும். இதெல்லாம் நமக்கு இந்த பொசிஷன்ல தெரியுது. இது வந்து அக்கௌண்டன்ட் கமிஷனரும் சேர்ந்து உட்காரணும். அக்கௌண்டன்ட்டும் கமிஷனரும் சேர்ந்து உட்காரணும். அக்கௌண்டன்ட் கமிஷனரும் சேர்ந்து உட்காரணும். இதுவும் நம்ம ஃபில்அப் பண்ண முடியல. N the student stands fifth. என்னங்கிற நேமுடு ஸ்டூடெண்ட்டுங்கிற ப்ரொஃபஷன் 5வது இடத்துல உட்காராது. இதுல 3மே கொடுத்துருக்கு. அதனால 3 போய் நம்ம போட்டுடலாம். இப்ப என்ன போடணும், 5வது பொசிஷன்ல என்னங்கிறவரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு உட்கார்ந்துருக்க. 5வது பொசிஷன்ல என்னங்கிறவரு ஸ்டூடெண்டா உட்கார்ந்துருக்க. இதை நம்ம போட்டுட்டோம். இப்ப என்ன விட்டு ஒரு இடம் தள்ளி M போடணும். அதையும் நம்ம போட்டுடலாம். என்ன விட்டு ஒரு இடம் தள்ளி M போடணும். என்ன விட்டு ஒரு இடம் தள்ளி M போட்டோம். அப்ப இது போட்டுட்டோம். என்ன விட்டு ஒரு இடம் தள்ளி M போட்டுட்டோம். என்ன விட்டு ஒரு இடம் தள்ளி M போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து என்ன போடலாம், OPK ஒன்னாதான் உட்காரணும். இவரும் அக்கௌண்டன்ட் கமிஷனரும் ஒன்னா உட்காரணும். அதை எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்ப 2 இடம் வேணும்னு சொன்னேன்ல, அக்கௌண்டன்ட் கமிஷனருக்கு ஒரு இடத்துக்கு ஸ்டூடெண்ட் வந்துட்டாரு. அதனால அங்க போட முடியாது. அப்ப அக்கௌண்டன்ட் கமிஷனரை இங்கதான் போட முடியும். அக்கௌண்டன்ட் கமிஷனரை இங்கதான் போட முடியும். அக்கௌண்டன்ட் கமிஷனர் இங்கதான் அக்கௌண்டன்ட்டையும் கமிஷனரையும் உட்கார வைக்க முடியும். ஏன்னா 2 இடம் அவருக்கு ஒன்னா வேணும், வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருந்துச்சு. அதனால இங்க உட்கார வச்சிட்டோம். அப்ப அது முடிச்சிட்டோம். அக்கௌண்டன்ட் கமிஷனர் முடிச்சிட்டோம். இதுவும் முடிச்சிட்டோம். அடுத்து என்னன்னா, J வந்து சோசியல் ஒர்க்கர், M வந்து கமிஷனர் இல்ல. J வந்து சோசியல் ஒர்க்கர். அதுக்கு போகும். J வந்து சோசியல் ஒர்க்கர். அப்ப சோசியல் ஒர்க்கருக்கு 2 இடம் இருக்கு. இங்க போட முடியாது, ஏற்கனவே M இருக்காரு. அப்ப சோசியல் ஒர்க்கரை இங்கதான் போட முடியும். அப்ப Jங்கிற சோசியல் ஒர்க்கர் இங்கதான் இருப்பார். ஏன்னா அவருக்கு வேற இடம் இல்லை. Jங்கிற சோசியல் ஒர்க்கர் இங்கதான் இருப்பார். அப்ப விட்டு போனவர் தான் இங்க இருப்பாரு. விட்டு போனது என்ன அப்படின்னு பார்த்தா, லாயர் போட்டோம், ஹவுஸ் ஒய்ஃப் போட்டோம், சோசியல் ஒர்க்கர் போட்டோம், IAS விட்டு போயிருக்கு. அதனால IAS தான் இந்த Mங்கிறவர் IAS. அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன பார்த்தோம், இப்ப இதையும் போட்டுட்டோம். Jங்கிற சோசியல் ஒர்க்கரையும் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம். இன்னும் ஃபில்அப் பண்ணாம இருக்குது OPK ஒன்னா உட்காரணும் அப்படிங்கறத நம்ம இன்னும் ஃபில்அப் பண்ணல. OPK ஒன்னா உட்காரணும். அப்ப 3 இடம் அவளுக்கு ஒன்னா இங்க மட்டும்தான் இருக்கு. O உட்கார்ந்து P உட்கார்ந்து K உட்காரணும். அப்ப விட்டு போன L வந்து இங்க இருப்பார். இதுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அவளுக்குள்ள பொசிஷன், அவளுக்குள்ள ப்ரொஃபஷன்ஸ். இப்ப என்ன கேட்டிருக்கு ஒவ்வொரு கேள்வினா, the person standing first from left யாருன்னு கேட்டிருக்கு. யாரு லெஃப்ட்ல இருந்து யாரு உட்கார்ந்துருக்கா, O தான் வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருக்காரு. அவர் யாரு, அவர் ஒரு அக்கௌண்டன்ட். ஓங்கிற அக்கௌண்டன்ட் தான் நமக்கு லெஃப்ட்ல உட்கார்ந்துருக்காரு. ஓங்கிற அக்கௌண்டன்ட் தான் நமக்கு லெஃப்ட்ல உட்கார்ந்துருக்காரு. O வந்து அக்கௌண்டன்ட். The person standing to the immediate left of M. M ஓட லெஃப்ட்ல யார் உட்கார்ந்துருக்கா, லாயர். M ஓட லெஃப்ட்ல யார் உட்கார்ந்துருக்கா, லாயர் உட்கார்ந்துருக்காரு. அதுதான் கேட்டிருக்கு. எல்லுங்கிற லாயர் வந்து M ஓட லெஃப்ட்ல உட்கார்ந்துருக்காரு. M ஓட லெஃப்ட்ல எல்லுங்கிற லாயர் உட்கார்ந்துருக்காரு. Which of the following correctly matches a person with his profession? ஓங்கிறவர் அக்கௌண்டன்ட், அதனால இது கிடையாது. எல்லுங்கிறவர் லாயர், அதனால இதுவும் கிடையாது. எம்ங்கிறவர் IAS, அதுவும் கிடையாது. எல்லுங்கிறவர் தான் லாயர், அதனால இல்ல. K மட்டும்தான். K ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து மேட்ச் ஆகுது. K ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேட்ச் ஆகுது. எல்லுங்கிறவர் தான் லாயர், அதனால இங்க தப்பா. அப்ப Kங்கிற ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் மேட்ச் ஆகுது. அப்புறம் என்ன கொடுத்துருக்கு, சப்போஸ் P has to go on account of an emergency. P வந்து போ சொல்லிடுறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு. ஃபேமிலி சர்வெண்ட் Qவை கூப்பிட்டு உட்கார சொல்றாங்க. எங்க உட்கார சொல்றாங்கன்னா எல்லுக்கு பக்கத்துல உட்கார சொல்றாங்க. அப்ப 6th person from the left is no. P போ சொல்லிடணும். Qவை கொண்டாந்து எல்லோட ரைட்ல உட்கார வைக்கணும்.
அப்ப எல்லோட ரைட்ல உட்கார வைக்கணும்னா இது எப்படி மாறும்னா எல் உட்கார்ந்து அதுக்கப்புறம் கியூ உட்காரணும். இந்த ரைட் ஆஃப்னா முதல்ல எல்ல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கியூவை உட்கார வைக்கணும். இப்படி மாறுமா பொசிஷன். அப்ப நமக்கு இப்ப பொசிஷன் என்னவா மாறும்னா ஓ அப்படியே தான் இருப்பாங்க. பி போயிடுறாரு. பி போயிட்டு 2 இடத்துக்கு கே வந்துடுறாங்க. அப்படி நகர்ந்து நகர்ந்து உட்கார்ந்து இங்க ஜே வந்துருவாங்க. இங்க என் வந்து இங்க எல் வந்து இங்க கியூ வந்து இங்க எம் வந்துருவாங்க. பிய போ சொல்லிட்டு கியூவை எல்லோட வலதுகை பக்கம் உட்கார சொல்றாங்க. அப்ப இப்படி தள்ளி உட்கார்ந்தாதான் இடம் கிடைக்கும். இப்படி உட்கார்ந்துறாங்க. அப்ப 6th பர்சன் இப்ப யாருன்னா கியூ தான் அந்த 6th பர்சன். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா கியூ. ஆன்சர் என்னது கியூ. இந்த மாதிரி நமக்கு இந்த ஆன்சரும் சொல்ல தெரியணுங்கிறதால தான் உங்களுக்கு அதுலயும் நான் பிராக்டிஸ் கொடுக்குறேன். இதுல வந்து இப்ப இது வரைக்கும் நம்ம 3 இது போட்டதில்ல. பொசிஷனும் போட்டு அந்த பொசிஷன்லயே நேம்ஸ் உட்கார வச்சு அவங்களுடைய ப்ரொஃபஷன்ஸையும் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம்.